தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். விஜய் அவர்கள் இன்றைக்கு மாணவர்களுக்கு விருதுகளை வழங்கியிருக்கிறார். அங்க வந்து இவருக்கே சாதி சாய பூச பார்க்குறாங்க, நீங்களும் கவனமா இருங்க அப்படின்னு ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்கார். யார் அவர் தெரிந்து கொள்ளலாம். திலகபாமா, அதாவது பாமக பொருளாளர் நீக்கப்பட்டாருன்னு டாக்டர் ராமதாஸ் சொல்ல, இல்ல நீக்கப்படவில்லைன்னு அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு. இது 2 பேருக்கு பிரச்சனைக்கு நாங்க காரணம் இல்லைன்ட்டு நயினா நாயகர் சொல்றாருங்க. குற்றவாளிகளை கண்டறிய திறனற்ற திராவிட மாடல் அரசு வேற வழி இல்லாம சில போலியான குற்றவாளிகளை தவறாக கைது பண்ணி உள்ள போட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை மூலமாக தெரிவித்திருக்கிறார். கன்னடத்தை பற்றி அவதூறா நீங்க பேசியிருக்கீங்க, 24 மணி நேரத்துல நீங்க மன்னிப்பு கேட்கணும், இல்லைன்னா அப்படின்னு கர்நாடக திரைத்துறை எச்சரிக்கை விடுத்திருக்காங்க கமலஹாசனுக்குங்க. அமைச்சர் பதவி இழந்தாலோ இன்னும் அதிகாரத்தையும் குறிப்பாக திறமையும் விளக்காத ஐயா செந்தில் பாலாஜி அவர்கள் கோயம்புத்தூர் பக்கம் போய் அப்படியே நல்ல சில வேலைகளை பார்த்துட்டு வாங்கன்னு திமுக ஒரு அசைன்மெண்ட் கொடுத்து அனுப்பியிருக்கு. என்ன அசைன்மெண்ட் தெரிஞ்சுக்கலாம். இதை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது சைட்லைட்ஸ். பொதுத் தேர்வுகளில் அதிகப்படியான மதிப்பெண்களை குவித்த மாணவர்களுக்கு கல்வி விருதுகள் வழங்கும் விழா. இதுக்கு முன்னாடியே விஜய் வந்து பண்ணியிருக்கிறாப்புல, இப்போ அதை தொடர்றாப்புல. அதுலேயும் குறிப்பாக வந்து வைரத்தோடுலாம் கொடுக்குறாருன்னு கழிட்டாம இருந்தா சரி. எஸ், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது ஐயா உங்கள் பிறந்த நாளுக்கு ஒரு ஆஸ்திரிக்கு போனீங்க, அங்கே பிறகுற குழந்தைங்களாம் தங்கச்சின்னு கொடுத்தீங்க, அங்கே ஆரம்பிச்சது கடைசியில் இங்கே வரைக்கும் வந்திருக்குது. இதெல்லாம் நியாயமா? காசு இருக்குன்னு இப்படி இல்லாம இறக்கிடுது அப்படிங்கிற மாதிரி சிலர் கேட்குறாங்க. ஆனா இதுக்கு என்ன சொன்னா தெரியுமில்ல, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வண்டியா பணம் கொட்டுவாங்க, உஷாரா இருங்க அப்படின்னாரு. இவரே பணத்தை கொட்டிட்டு இவர் இப்படி வந்து இன்டைரக்டா பணத்தை கொட்ட ஆரம்பிச்சாரு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்கல்ல. அதுல என்னன்னா ஈவேராவுக்கே சிலர் வந்து சாதிய சாயம் பூச முயற்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அது என்ன கேள்வி கேட்டிருந்தாங்க, சுயமரியாதை இயக்கத்தை நிறுவியது யார்? அது என்ன போட்டிருக்காங்க, ஈவி ராமசாமி நாயக்கர். அந்த சுயமரியாதை இயக்கத்தை நிறுவும் போது அவருடைய பேர் என்ன? அதேதான். அதுக்கப்புறமா 29 தான் அந்த பேரை நீக்கினார். நாயக்கருங்கிறத எடுத்துட்டு பெரியாருங்கிறத சேர்த்தாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சரியா தானே போட்டிருக்காங்க. ஆமா, அப்போ அதை ஏன் வந்து வேணாம்னு சொல்றாரு? கரெக்ட். அவர் என்ன பண்றதுன்னா, இப்போ அவரு நீங்க ரொம்ப ஜாதியை பற்றி ஏமாறாதீர்கள், உங்க மூளைக்குள்ள ஜாதி இறங்கி விடக்கூடாது அப்படின்லாம் சொல்றீங்களே. நீங்க பொறுப்பாளர் எல்லாம் அறிவிச்சிருக்கீங்கல்ல, இப்போ உங்க பகுதியில எந்த ஜாதி அதிகமா இருக்கோ அந்த இடத்துல பொறுப்பு கொடுத்துறீங்க. அதுலயும் அவங்க என்ன சொல்றாங்க, ஜாதி பார்த்து வந்து இந்த பொறுப்பு தரீங்க, அது உங்களாலே சொல்றாங்க, லஞ்சம் பணம் கேட்கறாங்க அப்படின்னு. கடைசியில 2த்துலயுமே அப்படி அடி வாங்கிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது போக எம்ஆர்கே பன்னீர்செல்வம் ஒன்று கேட்டிருக்காரு, ஊழல் லஞ்சத்தை பத்தி எல்லாம் பேசுறாங்களே, அவங்க வாங்குற ஊதியத்தை பத்தி பேசுவாங்களா? ஊழலா ஊதியமா அப்படின்னு வந்து நிக்கிறாங்க. ஸோ இதுக்கு நடுவில் ஏற்கனவே புஷியானது வேற உங்க படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு தேட்டருக்கு இவ்வளோ கட்டிங் வாங்குறாராம் அப்படின்லாம் குற்றச்சாட்டு சொல்லப்படுது. பொறுப்புக்கு கட்டிங்கு, சினிமா ரிலீஸ் ஆனால் கட்டிங்கு, பிளாக் டிக்கெட் வாங்கினா கட்டிங்கு, எல்லாத்துலேயும் கட்டிங் வாங்குற நீங்க ஊழலை பத்தி பேசலாமான்னு கேட்கறாங்க. எவ்வளோ வருஷம் ஆச்சு? எனக்கு 2 வருஷம் ஆச்சு. 1.5 வருஷத்தை தாண்டி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள இவ்வளவு பிரச்சனைகள் வருது. நீங்க 75 ஆண்டு கால கட்சிகள் மீது இப்ப வந்து இவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கறாங்க. கமலஹாசன் அவர்கள் வந்து இன்னைக்கு எம்பி பதவி வாங்கியிருக்காரு இல்லையா, ஸ்டாலின் அவர்களை போய் சந்திச்சு இந்த பொக்கையெல்லாம் கொடுத்துட்டு பொன்னாடை போட்டுக்கிட்டு வந்திருக்கிறாரு. அவர்கிட்ட கேட்கறாங்க, சார் கடந்த காலகட்டங்களில் குடும்ப ஆட்சி குழி தோண்டி பதிப்போம்லாம் திமுக பத்தி பேசுனீங்க அப்படின்னு உடனே டக்குன்னு திரும்பிட்டாப்ல. எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்ட உடனே மக்களின் தேவை, அதுக்காக நாட்டுக்கு தேவை, அதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிருக்காரு. நல்ல வேலை அவர் புரியுற மாதிரி குடும்பமோ குழந்தையோ வருவதோ வராதோன்னு சொல்லாமல இருந்தார் இல்லையா. ஆமா, அதையும் புரியுற மாதிரி பேசிருக்காரு. பெரிய விஷயம் என்னன்னா, கமலஹாசனை பார்க்கும்போது இவர் நிலைமை தான் நாளைக்கு விஜய்க்கு வருமோ அடிச்சார்ல, டார்ச் எடுத்து அடிச்சிருக்காரு. ஸோ அது மாதிரி இவருக்கு அந்த நிலைமை வந்துருமா அப்படிங்கிற ஒரு சின்ன கவலையும் நமக்கு இருக்குது. அதனால எது பேசினாலும் திமுக பார்த்து பேசுங்கயா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். திலகபாமாவை நீக்கினேன் அப்படின்னு தைலாபுரத்துல இருந்து சொல்ல, சோழிங்கநல்லூர் வந்து அதெல்லாம் கிடையாது, நீக்கலை, இது செயற்குழு பொதுக்குழுவால் நியமிக்கப்பட்டவர்கள், அது மெல்ல தேர்தல் ஆணையம் அங்கீகரிச்சிருக்காங்க நம்மள, அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்ல. நிறுவன தலைவருக்கு இந்த மாதிரியான அதிகாரங்கள்லாம் கிடையாது. நியமிக்கக்கூடிய அதிகாரம் தலைவருக்கு தான் எல்லா அதிகாரமும் உண்டு. தலைவர் நான் தான் அன்புமணி சொல்ல, அவர் கிடையாது. மன்சூர் சையது ஹுசைன் அப்படின்னு அவர் வந்து துணைத் தலைவராக இருந்தாலும் அவரை பொருளாளராக அறிவிச்சிட்டாங்களாம். ஸோ வந்து அதனால நீங்க கவலைப்படாதீங்க,
நாங்க தான் வந்து அறிவிப்பு சோழிங்கன்னு ஒரு அறிவிப்பு தான் கிடையாது, தைலாபுர அறிவிப்பு கிடையாது. ஆமா, பனையூர் தான். பனையூர் விசஸ் தைலாபுரம்னு ஆகி போச்சு. முதல்ல அம்பேத்கர் திடல் விசஸ் தைலாபுரம்னு இருந்துச்சு. ஆமா, இப்ப அம்பேத்கர் திடல் கூட ஓரம் கட்டிட்டு இப்ப பனையூர் விசஸ் தைலாபுரம் ஆயிடுச்சு. இவங்களுக்குள்ளேயே டஃப் ஆயிட்டு இருக்காங்க. நீயா நானா அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் கிடையாதுங்க, நான் தாங்க எல்லாமே அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் சொல்ல கட்சியில் இருக்கிற ஜி.கே. மணிலேருந்து எல்லாமே என்னங்க பண்றது, ஒரே குழப்பமா இருக்குது. அருள் பாமக சேலம் அருள் அவர் என்னங்க பண்றது, ஒரே குழப்பமா இருக்குது, என்ன வெளியவே போய் பேச முடியலங்க. பேராசிரியர் தீரன் என்ன சொல்றாரு, எல்லாம் சேர்ந்துருவாங்க, பிரச்சனை இருக்காது, கூடிய சீக்கிரம் சேர்ந்துருவாங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு அவர் வந்து ஆறுதல் சொல்றாப்புல. இதுக்கு நடுவில் அன்புமணி கூட்டத்தை நடத்தி கூட்டத்துல ஓரளவுக்கு பேசிட்டு அப்புறமா பத்திரிகையாளர்களா வெளியே போய் எங்களுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதனால உள்ள என்ன நடந்துச்சு நமக்கு தெரியல, ஆனாலும் பெரிய கலைவரங்கள் நடந்திருக்கும், நமக்கு அது நல்லா புரியுது. ஆனாலும் கூட திலகபாமா அவர்கள் இப்பவும் நீடிக்கிறாங்க அப்படின்னு அன்புமணி சொல்றாரு. இல்ல நான் நீக்கிட்டேன்னு ராமதாஸ் ஐயா சொல்றாரு. ரெண்டு பேர்ல யார் சொல்றது செல்லும்? இப்ப பாத்தீங்கன்னா பாமக ஆ பிரிவு, பாமக ரா பிரிவு அப்படின்னு ஆயிப்போச்சு. ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு ரா பிரிவு, ஆ பிரிவு அவருக்கு போயிடுச்சு. ஆனா ரெண்டு பிரிவு போனால நான் பாட்டில எங்க அம்மா எடுத்து அடிக்கலைங்க, நான் உலகத்திலே விரும்புறது எங்க அம்மாவை தாங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த என்னமோ ஒரு ஸ்வீட் ஊட்டுற மாதிரியான போட்டோ நினைக்கிறேன் வந்துருச்சு. ஆமா, ஏன் சோக கதையை கேளு தாய் குளமேன்ற லெவல்ல ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பாட வேண்டிய சூழ்நிலை தான் இருக்காங்க. கட்சி ரெண்டு அணியாக உடைந்து இருக்கிறது. எப்ப சேர போறாங்கன்னு தெரியல, சீக்கிரம் சேருங்க ஐயா. பாமக கெட் வெல் சூன். இதுக்கு நடுவுல எல்லாமே என்ன சொல்றாங்க, எங்க பாஜகவோட வேலையா இருக்குமோ, ஏற்கனவே வந்துட்டு என்சிபியையும் அப்புறம் அந்த சிவசேனாவையும் உடைச்சு விட்டது அவங்க தான், அவங்க பண்ணிட்டாங்களோ, ஆமா அது மாதிரி இருக்குமோ அப்படின்னு சொல்லும் போது நயினார் சொல்லிட்டாருங்க மாநிலத்துல, அதுக்கு எதுக்கெல்லாம் சம்பந்தம், எங்களுக்கே நாங்க உடைச்சு விடல, சிவசேனாவே நாங்க உடைச்சு விடல, அவங்களா பிரிஞ்சுக்கிட்டாங்க, அது மாதிரி இவங்களா பிரிஞ்சுக்கிட்டாங்க. எங்களுக்கே 1000 பிரச்சனைங்க, வார் ரூம் பிரச்சனை நாங்க சமாளிக்க வேண்டியிருக்க சூழ்நிலை, அதை ஏங்க போய் நாங்க உடைக்க போறோம் அப்படின்னு அவர் சொல்லிட்டாருங்க. அதனால வந்து பாமக உட்கட்சி பிரச்சனைக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, அவர்களிடையிலான சமாதான முயற்சியில நாங்க ஈடுபட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏற்கனவே அதிமுகவுக்கு சமாதானம் பண்ணி வச்சது யாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அதனால சீக்கிரம் சமாதானம் பண்ணி கூட்டணி வேணும்ல. எல்லாம் கேட்கும்போது ட்ரம்ப் வந்து இதை பேசி முடிப்பாரான்னு கேட்குறாங்க எல்லாம். ஏன்னா பாகிஸ்தான் இந்தியா பிரச்சனைலாம் முடிக்கிறாரு, ட்ரம்ப் வந்து கொஞ்சம் முடிச்சு கொடுத்தா நல்லா இருக்கும்னு எல்லாம் கோரிக்கை வைக்கிறாங்க. சார் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் தான் சார் எல்லாத்துக்கும் முன்னிலை இருக்கிறது, கன்னடமே எங்களுக்கு அப்புறம் தான் சார் பிறந்துச்சுன்னு சொல்லிட்டாருங்க ஒரு படத்துல. இப்படிலாம் கூட சொல்லலை, சிவராஜ்குமாரை காமிச்சு என்னுடைய இன்னொரு குடும்பம் அப்படின்னு ரொம்ப ஒரு அன்பு பொழிஞ்சு சொன்ன வார்த்தை, அதை வந்து வம்பா எடுத்துக்கிட்டாங்க. அதனால இப்போ கர்நாடகாவில் வந்துட்டு பேனர் கிளிப்பு, அது போக அரசியல் பிரச்சனையாவே மாறி ஆமா இப்போ வந்துட்டு 24 மணி நேரத்துல மன்னிப்பு கேட்கணும்னாங்க. ஒரு பிளாஷ்பேக் போவோமா, என்னன்னா இதே மாதிரி தான் பாகுபலி படம் ரிலீஸ் ஆகும்போது சத்யராஜ் அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் சொல்லிட்டு வீரத்தமிழன் பச்சை தமிழன் சத்யராஜ் என்ன பண்றாரு தெரியுமா, ஈவேராவோட நேரடி வாரிசு, நான் மன்னிப்பு கேட்கறேங்க படத்தை ஓட்டுங்க அப்படின்ட்டாருங்க. பச்சை தமிழன் வீரத்தமிழன் சொன்னீங்களா, இனமுரசுன்னு அவருக்கு திராவிடர்கள் ஒரு பட்டம் கொடுத்துரு தெரியுமா. ஓ சரி சரி, அதனால அவர் வந்து திராவிடன் தான் சொல்லணும். ஓகே, இப்போ என்னன்னா சத்யராஜ் அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்டார், அதை வந்து நம்ம ஞாபகப்படுத்துறோமா இல்லையா. கமலஹாசன் அவர்கள் சத்யராஜ் மன்னிப்பு கேட்டார்ல, அதுவே நமக்கு நிறைய பேருக்கு இன்னும் புரியல, மன்னிப்பு கேட்டாரா இல்லைன்றது புரியல. கமலஹாசன் பேசுறதே நிறைய பேருக்கு புரியாது, அவர் மட்டும் மன்னிப்பு கேட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், 24 மணி நேரத்துல அவர் மன்னிப்பு கேட்டாலும் புரிஞ்சுக்கிறது 24 யுகங்கள் ஆகும். ஆமா, அந்த அளவுக்கு கன்னடக்காரங்க புரிஞ்சுக்கணும். அப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளவு பிரச்சனை ஆகும்ட்டு. வாய்ப்பே கிடையாது, சொல்றத கேளுங்க, அவர் மன்னிப்பு கேட்கறது பிரச்சனை கிடையாது, நீங்க புரிஞ்சுக்கிறதா பிரச்சனையா இருக்கும். ஆமா, அதனால விட்டுடுங்க அதை. ஆமா, தயவு செஞ்சு அவர் என்ன சொல்ல வராருன்னு எக்ஸ்தலத்தில் போட்டு கொண்டுருவாரு நம்மளை. அதுக்கப்புறம் நீங்க படிச்சு கன்னடத்துல படிச்சு தமிழ்ல படிச்சு மலையாளத்துல படிச்சு அதை புரியறதுக்குள்ள. அதே நேரத்தில் தக்லை படத்தை வந்து கர்நாடகாவுக்குள்ள ஓட விட மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி கர்நாடகாவுடைய திரைப்படங்கள் தமிழ்நாட்டுக்கு வரும், அதை நாங்கள் ஓட விட மாட்டோம்னு இங்கே சிலர் சொல்ல ஆரம்பிச்சிருவோம். அதனால அதை வேணாம்னு கன்னடர்கள் யோசிக்க வேண்டும், கன்னட சகோதரர்கள் பார்க்கணும். எதிர்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர் இப்பெல்லாம் அவர் போற ட்வீட்டுங்கிறது ரொம்ப லென்த்தா இருக்கு. அதை தாண்டி அறிக்கையெல்லாம் வந்து பயங்கரமா விட ஆரம்பிச்சிருக்காப்ல. அதுல என்னன்னா அவர் வந்து முக்கியமான ஒரு அறிக்கை விட்டுருக்கிறார். இந்த கொங்கு பகுதியில் வந்துட்டு நிறைய வீடுகளில் வந்து கொலை, அதோடு சேர்ந்து வீட்டில் வந்து கொள்ளையடிக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் நடந்துச்சு இல்லையா, அதில் சிலர் கைது பண்ணாங்க. அந்த கைது பண்ணவங்கலாம் போலியான குற்றவாளிகள் அப்படிங்கிற சந்தேகத்தை கிளப்பி விட்டுருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா 12 குற்றச்சம்பவங்களில் 19 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, அது நிறைய பேர் வந்து கொல்லப்பட்டு நகையும் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுல எங்கள் ஆட்சியில் காவல்துறையினர் குற்றங்களை விசாரித்து விரைந்து உண்மை குற்றவாளிகளை கைது செய்து நீதியின் முன் நிறுத்தி தண்டனை பெற்று தருகிறோம் அப்படின்னு நிர்வாகத்திறமே இல்லாத ஸ்டாலின் அவர்கள் மார்தட்டி கொள்கிறது ஒரு கேப்பு நெய்வெடிதுங்கிற மாதிரியான ஒரு கற்பனை கதையாக தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதையெல்லாம் பார்க்கும்போது ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து ஏன் வந்து காவல்துறை குறித்து வாய் திறக்க மறுக்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது.
எனக்கு தெரிஞ்சு இப்ப எடப்பாடியாருக்கு யாரோ எழுதி தரதுக்கு ஆள் மாட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வசமா மாட்டிருக்காங்க. பக்காவா எழுதி கொடுத்துனே இருக்கிறாங்க. கடந்த சில நாட்களாவே பார்க்குறேன் அவர் பேட்டியும் சரி அறிக்கையும் சரி ஒரு பொருள் பொதிந்ததாகவே இருக்குது. பல்வேறு விஷயங்கள் அவர் கவர் பண்றாரு. அதனால யாரோ ஒருத்தர் நல்ல ஆட்களை எழுதி கொடுத்துருக்காங்க. இதையாவது ஸ்டாலின் அவர்கள் புரிந்து கொண்டு அவர் இப்போ வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஹிந்துலாம் கட்டுரை எழுதிட்டு இருக்காரு. அவருக்கு யார் எழுதி கொடுக்கணும்? அப்படிலாம் பேசக்கூடாது. அதாவது அவர் வந்து மிக திறமையான நபர், எல்லா மொழிகளிலும் எழுதுவார், விட்ட சைனீஸ்ல கூட எழுதுவாப்ல. இப்ப அவர் வந்து தமிழ்ல என்ன எழுதியிருக்காருன்னா, இந்த சம்பவங்களில் ஈடுபட்ட உண்மையான குற்றவாளிகள் தான் கண்டறிஞ்சிங்களா. இப்ப ஆம்ஸ்டாங் கொலை சம்பவத்திலே நிறைய பேர் சொல்றாங்க, அவங்களெல்லாம் ஏன் வந்து நீங்க விசாரணை பண்ணல, குறிப்பாக ஐயா நம்ம செல்வ பிறந்தகை அவர்கள்லாம் வந்து ஏன் விசாரணை பண்ண அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கெல்லாம் கேள்விகளை கேட்டிருக்காரு. உண்மையான குற்றவாளிகளை கண்டறிவதை விட்டுவிட்டு ஏன் ஞானசேகரன் எடுத்துக்கங்க, அதுலயே ஒரு சார் வந்து மிஸ் ஆகிட்டார் இல்லையா. ஸோ நிறைய பேர் வந்து ஏன் விடுறீங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காரு. போலி குற்றவாளிகளை கண்டறிய மறுக்கிறதா திமுக மாடல் காவல்துறை. திமுகவுடைய அமைச்சர், துணை முதலமைச்சர், முதலமைச்சர் அப்படிப்பட்ட பதவியெல்லாம் கிடையாது. ஆனா அந்த பதவிகளுக்கெல்லாம் நிகரான அதிகாரம் கொண்டவர். நிழல் அதிகாரம் யாருன்னா ஐயா செந்தில் பாலாஜி அவர்கள். அமைச்சரா இல்ல, ஆனா அமைச்சரா இருக்காரு. அமைச்சரா இல்லன்னா உங்களுக்கு புரியுதா இல்லையா, இருக்காருன்னா இல்லன்னா புரியுதா இல்லையா. அந்த அளவுக்கு அதிகாரம் கொண்டு அவர் வந்து இப்ப வந்து கொங்கு பகுதியில அவருடைய முழு ஆதிக்கம் தான். அவர் தான் வந்து அங்க தேர்தல் பணிகள் எல்லாம் பார்க்கணும். இருக்கா ஆனா இல்ல அவரு மாதிரி சரி அந்த மாதிரி வந்துட்டு இப்போ கரூர் அந்த பகுதியிலெல்லாம் கூட அவருடைய ஆதிக்கம் இருந்துச்சு. இப்ப அதுக்கு தாண்டி திருப்பூர் கோயம்புத்தூர்க்குலாம் வந்துட்டாப்ல. அந்த பகுதியில கோயம்புத்தூர்ல எங்கெங்க பாஜகவுக்கும் அதிமுக அதிக ஓட்டு விழுந்துச்சு அதை கண்டுபிடி. எந்த பூத்துலாம் நம்முடைய வாக்குகள் குறைஞ்சது அவங்களுக்கு அதிகமாச்சு, எல்லாத்தையும் கண்டுபிடிங்க, எல்லாத்தையும் லிஸ்ட் எடுங்க. அந்த பொறுப்பாளர்கள்லாம் போய் இப்போ சந்திச்சு அவங்க கிட்ட எல்லாம் கேட்டு தெளிவா என்னென்ன வேலைகள்லாம் பண்ணி அந்த ஓட்டுகள்லாம் வாங்கலாம். ஆமா, ஏன்னா முதல்ல அமைச்சர்கள் எல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்க. இப்ப ஆபீஸ் போக தேவையில்ல, செக்ரட்டரி போக தேவையில்ல, எங்கேயும் போக தேவையில்ல, வெட்டியா கோயம்புத்தூர் ஓட்டுக்கு போகணுமே. அது சரி, ஏதோ மாசத்துக்கு கூட போலாம் பரவாயில்ல, அது கூட வாய்தா வாங்கிட்டு போயிடுவாங்க. அந்த வெட்டியா உட்காட்டுற நேரத்துல இதெல்லாம் பாருங்க, பணம் இவ்வளவு வச்சு அடிச்சு வச்சிருக்கீங்கல்ல. அது மட்டும் இல்லாம அடுத்த முறை நீங்க அமைச்சராக இதெல்லாம் பண்ணாதான் முடியும். ஆமா, அது அடுத்த முறை வந்து திமுக ஆட்சிக்கு வரணும்ல. 30க்கும் மேற்பட்ட தொகுதிகள் வந்து செந்தில் பாலாஜி கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால அவர் என்ன பண்றாரு, பூத் வரையா போயிட்டாரு. ஸோ கிட்டத்தட்ட இப்போ தாவேக்காவுடைய நண்பர்கள்லாம் போய் அவர்கிட்ட பேசாம பயிற்சி எடுத்துக்கங்க. ஆமா, ஏன்னா பூத் கமிட்டி எப்படி அமைக்கிறது, எப்படி கள்ள ஓட்டு போடுறது, பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறது, இப்படி எல்லாம் அவருக்கு தான் தெரியும். அதெல்லாம் அவருக்கு தெரியாதுங்க, அவர் நல்லவர். ஓ அப்படியா, சரி. ஸோ அப்படிப்பட்ட நபர்கிட்ட வந்து நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா மிகச்சிறப்பான ஒரு பயிற்சியை மேற்கொள்ளலாம். அதற்கு இப்போ செந்தில் பாலாஜி களமிறங்கி இருக்கிறார். பல இடங்களுக்கும் போய் கூட்டம்லாம் போட்டாரு, சிலரை கண்டிச்சிருக்காரு. பார்த்துக்க சரியில்லை, ஒழுங்கா வந்து வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கண்டிச்சிருக்காரு. ஸோ கோவை மாவட்டத்தில் திமுகவை மறுசீரமைக்கிறாரா செந்தில் பாலாஜி அப்படிங்கிற கேள்வி எல்லாம் கூட எழுந்திருக்கு. ஏன்னா கொங்கு மண்டலம் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட மிகப்பெரிய கோட்டை இல்லையா, அது எப்படி தகர்த்து உடைக்க வேண்டும் என்ற சதி வேலைகள் எல்லாம் இறங்கிட்டு இருக்காரு. 21 வந்து 10 தொகுதியில் ஒரு தொகுதி கூட அவங்க வந்து தோக்கலன்னு நினைக்கிறேன். அவ்வளவு ஸ்ட்ராங்கானதா இருந்தாங்க. ஸோ பாஜகவுக்கும் அதிமுகவுக்குமான அந்த காம்பினேஷன் அது ஒர்க் அவுட் ஆகிற இடமாவும் கோயம்புத்தூர் இருக்கு. அதனால அதை உடைக்கிறதுக்கான வேலையை செந்தில் பாலாஜி செய்வாரா, அதிமுகவுடைய கோட்டையில் ஒரு ஓட்டையை போடுவாரா அப்படின்னு பொறுத்திருந்தா பார்க்கணும். இதே மாதிரி பல சுவாரஸ்யமான தகவலோட மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது சைட்லைட்ஸ். நன்றி.